வெட்டினரி காலேஜ். இது எங்க இருக்கு அப்படின்னா வந்து நம்ம ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கு. ஓகேங்களா. இதுல நியர்பை ஏர்போர்ட்னு நம்ம பாக்குறப்ப வந்து ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 1.5 hour அது மாதிரி 2 hours நம்ம வந்து போய்க்கலாம் காலேஜுக்கு. இன்னொன்னு பாக்குறப்ப இதுக்கு இதுல என்ன ஒரு பிளஸ்னா ஜங்ஷன் வந்து நம்ம முன்னாடியே இருக்குது. ஒரு 1 hourல 1.5 hour நம்ம வந்து கோட்டான ஒரு ஜங்ஷன் இருக்கு. ட்ரெயின்ல போறப்போ அந்த காலேஜ் ஈஸியா நம்ம போய்க்கலாம். இந்த காலேஜ் எப்ப நம்ம வந்து ஆரம்பிச்சாங்கன்னு பாக்குறப்ப வந்து 2021 ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம வெட்டரியை ஸ்டார்ட் பண்ணி 21ல ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் 4 years அங்க மட்டும் குறைஞ்சபட்சம் 100 ஸ்டூடெண்ட் மேல தமிழ் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. இப்ப ராஜஸ்தான்லயே எந்த காலேஜ்ல தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க பொண்ணுங்க அதிகமா படிக்கிறாங்கன்னு பாக்குறப்ப வந்து அது RR வெட்டினரி காலேஜ் தான். எல்லாமே நம்ம 21ல ஆரம்பிச்சோம். நம்ம அந்த 10 years அந்த காலேஜ் வந்து கான்டாக்டா இருக்கோம். இந்த 10 yearsல பாக்குறப்ப 21, 22, 23, 24 கடந்த 4 வருஷமா ஒரு 100 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அது என்ன ஒரு ஹைலைட் பாக்குறப்ப வந்து தமிழ் குக்கு. ஓகேங்களா. குக்கு பாக்குறப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கரூர்ல இருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் கொண்டு போய் நம்ம வந்து குக்கு போட்டு லாஸ்ட் 2 years பாக்குறப்ப வந்து தமிழ் குக்கே வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அந்த மாதிரி ஃபீஸும் பாக்குறப்ப வந்து நார்மல் ஃபீஸ் கவுண்டர்ல என்ன ரேட் போதோ அதை விட 3 to 4 lakhs வந்து நம்ம சர்வீசஸ் மூலியமா வந்து ரேட்டு குறைச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால வந்து நம்ம வந்து அது மாதிரி வந்து எந்த ஒரு வருஷத்துக்கு வந்து பாக்குறப்ப வந்து ஒரு 3 டைம் நாங்க லீவ் வாங்கி கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொங்கல் டைம்ல வந்து 10 to 15 நாள் லீவ் வாங்கி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் மேல இருந்து ஒரு 10 to 15 நாள். அப்புறம் இயர்லி ஒன்ஸ் எக்ஸாம் நடக்கும். எப்படி நடக்கும்னா அக்டோபர் மாசம் செப்டம்பர் மாசம் நடக்கும். அப்போ வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1 month நம்ம வந்து லீவ் வாங்கி கொடுக்குறோம். வருஷம் ஒரு 3 டைம் அவங்களுக்கு வந்து லீவ் வாங்கி கொடுத்துறோம். அதனால வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்கிற காலேஜ்னு பார்க்கும்போது நான் சொல்றது வந்து ராஜஸ்தான்லயே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா 9 காலேஜ் இருக்கு. 9 காலேஜ் அதிகமா படிக்கிறது எங்க அப்படின்னா RR வெட்டினரி காலேஜ் தான். அது யாரு அதோட பெருமை எல்லாம் வந்து பாக்குறப்ப வந்து எங்க டீம் மூலியமா தான் வந்து எல்லாருமே வந்து சேர்ந்திருக்காங்க. உடனே தைரியமா நீங்க சேருங்க, ஈஸியா வந்து படிச்சுக்கலாம். அப்புறம் ஃபேக்கல்ட்டி நம்ம சொல்றோம். ஃபேக்கல்ட்டி பாக்குறப்ப நம்ம சவுத் இந்தியாவில இருந்து பாக்குறப்ப வந்து ஒரு 6-7 ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. தமிழ்நாடு ஃபேக்கல்ட்டி ஒரு 2 பேர் அங்க வந்து உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லேப் மத்த எல்லாமே வந்து ஹைஃபை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நீட்டா இருக்கும். அது வந்து தைரியமா நீங்க வந்து RR வெட்டினரி காலேஜ் சூஸ் பண்ணலாம். நல்லா ஃபுட்டை பத்தி நம்ம பிரச்சனை இல்லை. தைரியமா நம்ம வந்து சேஃப்டி அப்படிதான். கேம்பஸ்குள்ளேயே ஹாஸ்டல் இருக்குது, வெளியில போகணும் அந்த மாதிரி யோசிக்க தேவையில்லை. இன்சைடே கேம்பஸ்குள்ளேயே ஹாஸ்டல் இருக்குது, ஏசி ஹாஸ்டல். அதனால ஒன்னும் கவலைப்படுத்தாத. தைரியமா நீங்க வந்து எங்களை நம்பி வந்து அட்மிஷன் போடுங்க. ஆல்ரெடி நீங்க வாங்க, ஏதாவது டவுட் கிளாரிபிகேஷன் நேர்ல வாங்க. நம்ம நேர்ல பாக்குறப்ப நம்ம 4 ஆபீஸ் இருக்கு. நம்மளது ஈரோட்ல இருக்கு, சென்னையில இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, தருமபுரியில இருக்கு. ஓகேங்களா. நேர்ல வாங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் பேச வைக்கிறோம். பேசுறதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட எல்லாம் நீங்க டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நீங்க வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். அதே மாதிரி அட்மிஷன் பாக்குறப்ப வந்து வந்து கேஷ் கட்ட தேவையில்லை. டைரக்டா நம்ம பாக்குறப்ப வந்து காலேஜ் அக்கௌண்ட்லயே அமௌண்ட் நம்ம பே பண்ணிக்கலாம். தேங்க்யூ.